Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العليم. விண்ணும் மண்ணும் விரிகதிரும் வெண்மதியும் வெளியும் தாரகையும் வியக்க வைக்கும் கோள்பலமும் ஜின்னும் மனுவும் ஜீவனுள்ள படைப்பினமும் இன்னும் பலவும் இயக்குகின்ற வல்லோனா அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடியொற்றி நடந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் மீதும் தபவு தாபியீன்கள் மீதும் நல்லதை எடுத்து சொன்ன எண்ணற்ற இமாம்களின் மீதும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்கள் எண்ணியவை ஈந்த சுஹதாக்களின் மீதும் இந்த விடுமுறை நாளிலே உங்களுடைய பொழுதுபோக்குகளை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு நாங்கள் பொழுதுபோக்கும் சமுதாயம் அல்ல, இந்த சமூகத்தை பழுது பார்க்க வந்த சமுதாயம் என்கின்ற அளவிலே இங்கே கூடியிருக்கின்ற உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய உரைக்குள்ளே சொல்கின்றேன். இந்திய தௌஹீத் ஜமாத்தின் பணிகள் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள், கட்சிகள், அமைப்புகள் இருக்கின்றன. இதில் இந்திய தௌஹீத் ஜமாத் புதிதாக என்ன சொல்லப் போகிறது, என்ன செய்ய போகின்றது என்பதை நான் உங்களிடத்திலே எடுத்து சொல்ல இந்த நேரத்திலே கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா திருமுறையிலே சொல்லும் போது வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதஊன இலல் ஹைர் யஅமரூன பில் மஅரூஃப் யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நன்மையை ஏறி தீமையை தடுக்கின்ற ஒரு சமுதாயம் உங்களிடையே இருக்கட்டும், அவர்களே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா திருமுறையிலே சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மையை ஏறி தீமையை தடுக்கின்ற நேரத்திலே இந்த நாட்டிலே நன்மையை ஏவுவதற்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. ஒருவரை தொழு என்று சொல்வதற்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகின்றதா? ஒருவரை நோன்பு வையுங்கள் என்று சொல்வதற்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகின்றதா? ஒருவரை ஜக்காத் கொடுங்கள் என்று சொல்வதற்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகின்றதா? ஆனால் நீங்கள் நன்மையை ஏவுகின்றவரை எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் தீமையை தடுக்க புகுந்தீர்கள் என்றால் அந்த தீமையை யார் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் உங்களுக்கு எதிராக களமிறங்குவார்கள். அப்படிப்பட்ட நேரங்களிலே இயக்கமாக நின்று செயல்பட்டாருடைய இந்த நாம் வாழுகின்ற இந்த இந்திய நாட்டில, குறிப்பாக தமிழகத்தில இயக்கமாக கட்டமைத்து செயல்படவில்லை என்றால் இஸ்லாமியர்கள் மிக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். 1990களுக்கு முன்னதாக தமிழகத்தில அந்த நிலை இருந்தது. முஸ்லீம்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக
காவல்துறை பக்கம் கூட செல்ல மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் காவல்துறை என்றாலே முஸ்லிம்களுக்கு கால் கை நடுங்கும். அந்த அளவுக்கு தான் தமிழகத்திலே நிலை இருந்தது. 90 ஏற்பட்ட அந்த மாபெரும் ஏகத்துவ சிந்தனையின் வெளிப்பாடு, சமுதாய இயக்கங்களின் புறப்பாடு இந்த முஸ்லிம்களை கண்ணியமிக்கவர்களாக இன்றைக்கு எந்த இயக்கமாகட்டும், தாமமுகமாகட்டும், அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆகட்டும், இந்திய தௌஹீத் ஜமாத் ஆகட்டும், எஸ்டிபிஐ ஆகட்டும், எந்த ஒரு இயக்கமாகட்டும், இந்த இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு விசிட்டிங் கார்டை கொடுத்து அப்படி தூக்கி போட்டு உட்கார்ந்து பேசுறாங்கன்னா அதற்கு காரணம் 1990களிலே இந்த இயக்கத்தை உருவாக்கியவர்கள், கட்டமைத்தவர்கள் செஞ்ச தியாகங்கள், அவர்கள் வாங்கிய அடிகள், அவர்கள் சிந்திய இரத்தங்கள், அவர்கள் சென்ற சிறைச்சாலைகள், அத்துணை அடக்குமுறையும் சந்தித்துத்தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் கண்ணியமாக, இன்றைக்கு முஸ்லிம்கள் தங்களுடைய தேவைகளுக்காக அரசு அலுவலகங்களே காவல்துறைகளிலே போய் நிற்க முடிகின்றதென்றால் அதற்கு பல தியாகங்களை இந்த சமுதாயம் செய்திருக்கின்றது. ஆக இஸ்லாத்தை இந்த நாட்டிலே எடுத்துச் சொல்வதற்கு கூட, இஸ்லாமியர்களின் உரிமைகளை பெறுவதற்கு கூட அவர்களுடைய பாஷையிலே சொன்னால்தான் இந்த நாட்டிலே புரிகின்றது. ஆக இஸ்லாமிய இயக்கம் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி உங்களிலே ஒரு குழு இருக்கட்டும், அது நன்மையை ஏவி தீமையை தடுக்கட்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலேதான் இந்த இந்திய தௌஹீத் ஜமாத் கட்டமைக்கப்பட்டது. கட்டமைக்கப்பட்ட காலத்திலேயே எந்த ஒரு இயக்கத்திற்கும் நேராத சோதனை இந்திய தௌஹீத் ஜமாத்துக்கு நிகழ்ந்தது. ஒரு இயக்கம் துவங்கும் போதே அதன் மீது அவதூறுகளும் பழிச்சொற்களும் அள்ளி வீசப்பட்டது. இந்த இயக்கத்தை துவங்குகின்ற நேரத்திலே நாம் எந்த இயக்கத்திலே இருந்து இங்கே வந்தோமோ அந்த இயக்கத்தின் தலைவர்களால் அவதூறுகளும் பழிச்சொற்களும் நம் மீது சுமத்தப்பட்டது. அந்த அவதூறுகளையும் பழிச்சொல்லையும் சுமந்து அதை தாண்டித்தான் அந்த முற்பாதையிலே கடந்து வந்துதான் இன்றைக்கு 1.5 ஆண்டு காலத்திலே இந்த இந்திய தௌஹீத் ஜமாத் தன்னுடைய பாதையிலே நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த இயக்கத்தை துவங்கும் போதே நாம் சில கொள்கைகளை முன்வைத்தோம். என்னது? எல்லோரோடும் இணக்கமாக இருப்போம், ஏகத்துவத்திலே உறுதியாக இருப்போம். எல்லோரோடும் இணக்கமாக இருப்போம், ஏகத்துவத்திலே உறுதியாக இருப்போம் என்பது ஒரு கொள்கையா என்ற கேள்வி உங்கள் மனதிலே எழும். ஏனென்று சொன்னால் நாம் இதற்கு முன்னாலே இருந்த அந்த இயக்கத்திலே எல்லோரோடும் இணக்கமாக இருப்போம் என்கின்ற வார்த்தையே ஆகாது. ஏன்? எல்லோரோடும் இணக்கமாக இருந்தால் ஏகத்துவத்திலே உறுதியாக இருக்க முடியாது என்றுதான் நமக்கு போதிக்கப்பட்டது. சமரசத்திலே, கொள்கையிலே சமரசம் இல்லை, ஏகத்துவத்திலே சமரசம் இல்லை. ஆகையினால் உங்களுடைய சொந்தம் பந்தம் அத்தனையும் நீங்கள் தூக்கி எறியுங்கள், உங்களுடைய முகல்லா நீங்கள் விட்டு வாருங்கள், உங்களுடைய பள்ளிவாசல்களை புறக்கணியுங்கள், உங்களுடைய இமாம்களை பின்னின்று தொடாது என்றெல்லாம் நமக்கு போதிக்கப்பட்ட காரணத்தினால் இணக்கம் என்றாலே நமக்கு எட்டிக்காயாக இருந்தது ஒரு காலத்திலே. ஆனால் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளால் இந்த இயக்கத்தை துவங்கும் போதே எல்லோரோடும் இணக்கமாக இருப்போம், ஏகத்துவத்திலே உறுதியாக இருப்போம் என்ற கொள்கையை முன்வைத்தோம். இந்த கொள்கையை வெறும் கொள்கை அளவில் முன்வைத்தோமா, செயல்பாட்டிலே காட்டினோமா என்றால் நிச்சயமாக இன்றளவும் அதை செயல்பாட்டிலே நாம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஒவ்வொரு நடைமுறையிலும் அதை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே இந்த இயக்கம் துவங்கிய உடனேயே தேர்தல் வந்தது. நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் வந்தபோது தமிழகத்திலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு தமிழகத்திலே ஒரு புதிய முயற்சியாக எந்த கூட்டணியும் இல்லாமல் முஸ்லிம்களை நம்பி, முஸ்லிம்களுடைய வாக்குகளை மட்டுமே நம்பி தனித்து நாங்கள் போட்டியிட்டு எங்கள் பலத்தை காமிப்போம் என்கின்ற ரீதியிலே அவர்கள் களமிறங்கி நின்ற போது அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இந்திய தௌஹீத் ஜமாத் இருந்தது. தமுமுகவை நாம் ஆதரித்திலே நம்முடைய சகாக்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய சகோதரர்கள் இருந்தாங்க, திமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றார்கள்.
ஆதரிக்கிறோம் என்று சொன்னதோடு விட்டுவிட்டால் பரவாயில்லை, ஆனால் அதற்காக நாங்கள் களமிறங்கி தோற்கடிப்போம் என்றார்கள். யாரை? முஸ்லிம் சகோதரர்களை களமிறங்கி தோற்கடிப்போம் என்று கூறியதன் அடிப்படையில் நாம் அந்த நேரத்திலே தமுமுகவுக்காக களமிறங்கி பணியாற்றினோம். பணியாற்றியதோடு மட்டுமல்லாமல் அந்த தேர்தலுடைய முடிவுகள் வேறாக இருந்த சமயத்திலே சென்னையிலே திருவல்லிக்கேணியிலே மிகப்பெரிய கலவரம் நடைபெற்றது. அந்த கலவரத்திலே தமுமுக சகோதரர்கள் தாக்கப்பட்டு திமுக குண்டர்களால் அறிவாற்றலால் வெட்கப்பட்டு நின்ற போது நாங்கள் அங்கே முன்னணியிலே களத்திலே நின்று போராடியவர்கள் இந்திய தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகள்.